திருப்பி தரவே இல்லையே. அவனால முடியல. அவர் திருவத்தி மரத்தை அதிகமாக அமர வைத்து விட்டேன். இதற்கு மேலானவர் யார் இருக்குங்க தெரியுமா? எல்லோருக்கும் தலையெழுத்தை நிர்ணயிக்கக்கூடியவர் பிரம்மதேவன், என்னுடைய தகப்பனார். அங்கு சென்றால் என் கடவுள் உயிர் கிடைக்குமா? நான் சென்று அவர் அழைத்து வருகிறேன். அப்படியா? சார் என்று சொல்வேன். உடனே அவர் காலை பற்றிக்கொள். அப்படியா? புறப்படு. அமராவதி கதிவனான ஆயிரமோ நான் பூலோகம் வழியாக வந்து கொண்டிருந்தேன். வருகின்ற வழியிலே ஒரு அதிசயத்தை பார்த்தேன். என்ன அதிசயம்? எவருக்கு கூட இன்னும் சொல்லல, சொல்ல போறேன். அப்ப அப்படி அதிசயம் என்ன அதிசயம்பா? ஒரு வாழை மரத்தில் 2 குலை தள்ளி இருக்கிறது. ஒரு வாழை மரத்துல 2 குலையா? ஆமா. எப்படி? நீ பார்த்ததே இல்லையா? பார்த்ததே இல்லையே. கூட காட்டுறேன். புறப்பட. மகனே, இந்த உலகத்தில் உள்ள எல்லோருடைய தலையெழுத்து நிர்ணயிக்கக்கூடியவன் தாங்க. நான் தான் பிரம்மன். எனக்கு இப்ப தனிதாக அதிகமாகிடுச்சு. சரி, அதோ தெரிய நீரோடிக்கு சென்று எங்க ஐயா வச்சுக்க வந்து நீருக்கு அறிந்துவிட்டு சரி இங்கே இருந்து அப்படியாகட்டும். எங்கேயும் போக மாட்டேன். சீக்கிரம் வரணும். வந்து உனக்கு அந்த அதிசயத்தை காட்டுறோம். சுவாமி, என்னை வாழ்த்துக்கள் சுவாமி, என்னை வாழ்த்து. தீர்க்க சுமங்கலி பாபா. சுவாமி, வந்திருப்பவர் யார்? பிரம்மன். படைக்கும் பிரம்மன். ஐயா, என் தலைவதி ஏதும்போது பேனா மை காலி ஆயிடுச்சா? இல்ல பேப்பர் தான் தீர்ந்து போச்சா? எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி தலைவதி எழுதி வச்சுக்க? என்ன ஐயா, என்னை பார்த்து எதற்காக தீர்க்க சுமங்கலி பாபா என வாழ்த்தினேன்? தீர்க்க சுமங்கலி பாபா என்று வாழ்த்தது எதற்காக கேட்கின்றாய்? எதற்காக தெரியுமா? எதற்காக? பூவும் மஞ்சள் குங்கம் எல்லாமே சுவாமி, வாழ்த்தியது தவறு கிடையாது, வாழ்த்தியது தான் தவறு உண்டு. என்னுடைய கணவனோ இருந்து கிடைக்கின்றார், பார்த்தீர்களா? அப்படி இருக்கும்போது என்னை பார்த்து தீர்க்க சுமங்கலி பாபா என வாழ்த்தி விட்டீர்கள். சுவாமி, என் கடவுளை திருப்பி தாருங்கள். அப்படி இல்லை என்றால் படைக்கும் தொழிலில் பொய் நடக்கிறது என்று உரைத்து விடுவேன். பொய் நடப்பது என்று உரைத்து விடுவாயா? நாரதா, என்ன நடந்தது? என்ன நடந்ததா?
சொன்னீங்க. இப்பதான் நீரோடிக்கு சென்று தாக கடித்துட்டு வந்து கொண்டிருக்கிறேன். ஆமா, என்ன நடந்ததுங்க? ஏதோ ஒரு பெண்மணி அழுது கொண்டிருந்தால், சரி, சரி, என்னுடைய காலில் விழுந்து விழுந்தால், பாதம் படிந்து விட்டால் ஆமா, அதுக்கு நீங்க என்ன செய்தீங்க? தீர்க்க சுமங்கலி பாபா என்று கூறினேன். வாழ்த்துறீங்களா? ஆமா, தீர்க்க சுமங்கலி பகவான் அந்த பெண்ணை வாழ்த்துட்டீங்களா? ஆச்சு. அவன் கனவு செத்து போயிருப்பானே, ஆமா, அந்த பெண்ணுக்கு உயிர் கொடு. என்னால் முடியாது, ஏன்? என்னால் முடியாது அது. நீதான் எல்லாம் தலையெழுத்து எழுதுறாரு. ஆமா, எழுதுறது மட்டும்தான் நானு. உயிர் கொடுப்பது என்னால் முடியாது. முடியாதா? ஆஹா. இப்படிலாம் ஒரு கடவுள், ஒரு இறந்து போன ஒரு சிவமணியின் உயிரை கொடுக்க இவராலே முடியல. இந்த பாரு, அதோ தெரியும் திருவிழாங்காய்க்குள்ளே போய் அமர்ந்துரு. இந்த உயிர் கிடைக்கிறதுக்கு உன்னை உயிரை விட நானும் பத்மாவதியும் அப்படியே ஆகட்டும், அப்படியே ஆகட்டும். ஐயா